அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு கீரை பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம். என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரியமான எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வல்லாரை கீரை. நீங்கள் இந்த கீரையை பார்த்துருக்கீங்களா, இல்லை இந்த பொரியல் செஞ்சுருக்கீங்களா, இல்லை கூட்டு பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வல்லாரைக்கீரை வாங்கினேன்னா நான் இந்த மாதிரி பொரியல் தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வல்லாரைக்கீரை நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம், ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நான் செய்ய போகிறேன்னு. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இது நம்மளோட குழந்தைங்களுக்கு, வயதானவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். படிக்கிற பசங்களுக்கு நம்மளோட படிப்பை மறக்காமல் இருக்கிறதுக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வல்லாரைக்கீரையை நம்ம எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கீரையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். கீரையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக இப்போ நம்ம எல்லா கீரையும் வாங்கினோன்னா என்ன பண்ணுவோமோ அதே மெத்தடு தான். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கீரையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த கீரை கொஞ்சம் இலை தடிமனாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் வாங்கி பாருங்கள், அப்போ தான் தெரியும். சத்தும் சுவையும் நிறைந்த இந்த கீரையை நீங்கள் வீக்லி 1 டைமாவது சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி வச்சுக்க கீரையெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா இந்தளவுக்கு வதங்கட்டும். நம்ம கீரை சமைக்கிறதுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக ஆயில் விட்டு நீங்கள் செஞ்சாலே போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம வதக்கினதுக்கப்புறமா இந்த கீரை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அது கூடவே என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம இந்த மெத்தடில் செஞ்சால் தான் வல்லாரைக்கீரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானது. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட வல்லாரைக்கீரை நல்லா வதங்கியாச்சு. நம்ம வதங்கினதுக்கப்புறம் இருந்தாலும் இந்த கீரை கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் இலையெல்லாம் தடிமனாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால இப்போ நீங்கள் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா இன்னுமே சீக்கிரமாக நல்லாவே வதங்கிடும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேக வச்சிடலாம். வேந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களா. நம்ம இப்போ ஒரு கட்டு கீரை வாங்கினாலும் அது வதங்கினதுக்கப்புறம் கம்மியாக தானே இருக்கும் நம்மளுக்கு. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு ஒரு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக நம்மளோட பொரியல் ரெடி ஆகிட்டு. வாசனை சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இது கூட பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 பேருக்கு செய்கிறதுனால போதும்னு பருப்பு வல்லாரைக்கீரை பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தில் போட்டு சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல் வீட்டுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடிக்கடி வீடியோஸ்லாம் வரும். தேங்க்யூ.